வேளாண் பட்ஜெட் மக்களின் முன்னேற்றத்திற்கான எந்தவித அறிவிப்பும் இல்லாத வெற்று பட்ஜெட் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேளாண் பட்ஜெட்டில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 700 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி குறைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். விவசாயத்தையே நம்பியிருக்கும் மக்களுக்கு போதிய அளவு நிதி ஒதுக்காதது வருத்தமளிப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் கூறினார். சரி, விவசாயிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் இன்னைக்கு விவசாய பட்ஜெட் கிட்டத்தட்ட என்னாச்சு? 8132 கோடி ரூபாய் இருந்த விவசாய பட்ஜெட் இன்னைக்கு 7432 கோடி ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு 700 கோடி ரூபாய் இன்னைக்கு பட்ஜெட்ல குறைச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நம்ம நாடு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு. ஆக விவசாயிக்கு 200 கோடி ரூபாய் குறைந்திருப்பது உண்மையிலே வருந்தத்தக்கது, அது கண்டிக்கத்தக்கது.